ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து தர்னிஷ் வந்து ஒரு 5 டேஸ் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ வந்து நான் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் துணிக்காய போட்டேன். இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. சரி, தர்னிஷை போயிட்டு என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். அன்றைக்கி ஸ்கேன் பண்ண அந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்ரே எடுத்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட கபலாங்க கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சரி வாங்க போயிட்டு இப்போ பைக்கில் போய் திருச்சிராப்பள்ளத்தில் பைக்கை போட்டு திருச்சிராப்பள்ளத்துலேருந்து பஸ்ஸில் போய் பட்டுக்கோட்டை போகிறோம். வாங்க போமா போகலாம். நாங்கள் இப்போ வந்து பஸ்ஸுக்கு வந்து உட்காந்துருக்கோம். அத்தை வந்து அங்கே வந்து என்ன வாங்க போயிருக்கா போய் சம்சா வாங்க போயிருக்காங்க. வரட்டும், ஏன்னா தியா வந்து சாப்பாட வேணும் அப்படின்னு கேட்டால் அதனால் வாங்க போயிருக்காங்க. பஸ்ஸு வரட்டும், பஸ் வந்தாலும் நம்ம பஸ்ஸில் போகலாம். இப்போ வந்து திருச்சி தமத்தில் வந்து பஸ் ஏறிட்டோம். தியா வந்து என்ன சாப்பிட்றக்கு அவசரம் பிரிச்சா சாப்பிட்றக்கு அவசரமாக சம்சாவை பிரிச்சா. சாப்பாடு வந்து கொஞ்சோண்டு ஊட்டி விட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். போதும்ட்டா அப்புறம் வாமிட் பண்ணிடுவோம் அப்படின்றக்காக கொஞ்சம் சாப்பாடு சம்சா எடுத்துட்டா. சம்சாவும் எங்கள் அத்தை அங்கே இருக்காங்க. வாட்டர் பாட்டில்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிடுங்க அண்ணாவுக்கு இருக்கா? சரி சாப்பிடு. வாங்க நம்ம பஸ்ஸில் இப்போ திருச்சி தமிழை வந்து பஸ் ஏறிட்டோம். அப்போ போய் நம்ம பட்டுக்கோட்டை இறங்கி போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். செல்வாட்டி இப்போ தான் கால் பண்ணி பேசினேன். போயிட்டு என்ன சொல்கிறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். போவோம். மணி வந்து 10:30 ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே டாக்டர் வந்து 12:30 இதுக்கு போயிடுவார், சாப்பிட போயிடுவார். அதனால தான் அவசரமாக போயிட்டு சம்சா சாப்பிட்டுட்டு வரா. எங்கள் அத்தை எந்த பஸ்ஸில் ஏறினாலும் நல்லா தூங்குவாங்க. எப்போ பார்த்தா அம்மா எப்போ பார்த்தாலும் பஸ்ஸில் நம்ம வந்து போய் போகிறோம். இடம் டக்குன்னு வந்துச்சுன்னா இறங்கணும் தானே, அதுக்கு தூங்கிட்டே போவாங்க. சரி வாங்க பஸ்ஸில் போயிட்டு ஒரு மணி நேரமா ரசிச்சு சாப்பிட்டு இருக்கான். வாட்டர் பாட்டில் பொறுமையாக சாப்பிடு. வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வரோம். அத்தையும் தரணிஷ் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, அத்தை இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. வந்துட்டோம். அறந்தாங்கி முக்கம் வந்துட்டோம். இப்போ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் இறங்குவோம். இப்போ நம்ம வந்து வலசேரி முக்கம் வந்து இறங்கிட்டோம். அதில் இறங்கி நேராக வந்து நடந்து போகிறோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இனிமேல் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. வாங்க நம்ம போவோம். இந்த பால்வாடியில் சேர்க்கணுமா? இங்கே பட்டுக்கோட்டை உள்ள பால்வாடியில் சேர்க்கணுமா? இந்த பால்வாடி அங்கே பாருங்கள். பேரெல்லாம் சொட்டா பீம்லாம் போட்டிருக்கனால. வாங்க சீனிவாசன் டாக்டர்கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே தான் செல்வாக்கெலாம் வந்து நல்லா போயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி எங்கள் அத்தையும் இங்கே தான் செல்வா கூப்பிட்டு வந்திருக்காங்க. சரி அதான் நம்மளும் வந்துட்டோம் அப்படின்னு வரலாம் அப்படின்னு. சரி வாங்க. கார் நிற்குது, டாக்டர் இருக்கார். செப்பலை கழட்டிட்டு உள்ளே போவோம். செப்பலை கழட்டிடி. செப்பல் கட்டிட்டு வா தருங்க. சரி என்ன பயமா இருக்கான். 5 டேஸ் கழிச்சு வர சொன்னீங்க சார். 3 தடவை எடுத்து வீட்டில் வலிக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப வலிக்குதுன்னா அந்த தண்ணி பட்டி இதாகிடுச்சு. இருக்குங்க சார். சரி சரிங்க சார். தரணிஷ். என்னங்க சார்? 10 நாளில் சேர்ந்துருப்பா. சரிங்க சார். 10 நாளில் சேர்ந்து. எந்த ஊர்? திருச்சி தம்பளம் சார். திருச்சி தம்பளமே தான்.
ஆ வா. இப்போ தரணீஸுக்கு புதுக்கட்டு, இந்த பழைய கட்டை அவுத்துட்டு புதுக்கட்டு போட போகிறாங்க, அப்படி தானே? வா. பயமாக ஒன்று இருக்கும், இங்கே தான் போடுவாங்க, அதை எடுத்துக்கலாம். வா, அவங்களே எடுப்பாங்க. நின்று நான் மாட்டேன். பயமாக இருக்கும் உனக்கு. நின்று நான் தான் நிற்கிறேனே, நின்று ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கட் பண்ணி தொடாது, அதெல்லாம் இது போட்டு அந்த மாதிரி அரிச்சு புண்ணு வருமா? நீ எப்படி வச்சு கொண்டுட்டு வந்திருக்கிய பிள்ளைய? தண்ணியை ஊத்தி பெருக்கி புளியாட்டி எல்லாம் பண்ணி. இல்ல இல்ல, அவன் தண்ணி குடிக்கல. இதோட சின்ன பிள்ளை குழந்தைகளுக்கு எல்லாம் ஒட்டி அனுப்பேன். அப்படி எப்படி நான் ஒட்டிட்டேன்னா அப்படியே கொண்டுட்டு வராங்க. நம்ம வச்சிருக்கிற பொசிஷன்ல வச்சிருந்தாதான் சீக்கிரம் சரியா போகும். அந்நியாயம் பண்ணி ஒண்ணு தெரியுங்க. ஒட்டி விட்டு நிற்கும். கையில் தொங்க கொடுப்பான். நேரா நேரா மாசம் லாஸ்ட் சம்பளத்தை பிடிச்சிருவாரு. கொடுக்காரெல்லாம் போயிட்டு கொடுத்துட்டு போவான். எவ்வளவு போத்துறிய முடியாது. தண்ணி நினைச்ச விடாது, நினைக்காம மெதுவா குடிக்கிறது இல்லை, வேகமா படப்படன்னு ஊத்துனா அப்புறம் அங்கிருந்து இங்க கீழே வர்றது இதாகும்ல. ஒரு அரிச்சு புண்ணாம என்ன பண்ணும்? கிளாஸ்ல ஒட்டுனதே சரியில்லாம அப்படியே பிரிச்சு கொண்டு வந்துருக்கீங்க. அப்படி இருந்தாலும் சீக்கிரம் சரி பண்ணவே முடியாது. ஒட்டாது, சீக்கிரம் ஒட்டாது. அதுக்கு மேல ஒட்ட முடியாது. என்ன போட்டது? இன்ஜெக்ஷன் அந்த காயம் ஆன்டிபயோட்டிக். நான் எப்படி ஒட்டி விடுறேன்னா அப்படியே தான் இங்கே கொண்டுட்டு வரணும். மறுத்திருப்ப அந்த மாதிரி பிரிச்சு கொண்டு வந்து நினைச்சீங்க. டாக்டரே போய் அழைச்சிட்டு வச்சுட்டு இந்த இடத்துல ஊசி போட வச்சுருவேன். சரியா? சின்ன பிள்ளைங்களாம் நம்ம தான் பார்த்துருக்கணும். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒட்டிக்கிட்டேன். 1.5 வயசு தான் வந்து அடாட்டம் ஒன்று வந்துருக்கு. நிமிந்து நின்று தொட்டில எல்லாம் போடாம கீழே கையை தொங்க போட்டு பிரிச்சு போட்டுருக்காங்க. பேசாதனா உடஞ்ச இடம் சேரும். அப்புறம் எதுக்கு வைத்தியமாக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? காசு நடத்துறீங்க, அலையுறீங்க கிடக்கு. சொல்லுங்க, சீக்கிரம் சரி பண்ணிவிட்டு அவன் வேலையை அவன் பக்கமா போயிட நீங்க பாத்துக்கலாம். அதனால அவங்கள தானே திட்டேன். பாத்துக்க தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் தொடச்சு மறுபடி எப்போ வரணும்னு சொல்லியிருக்காங்க? 5 நாள் சொல்லுவாங்கய்யா. சரி, தண்ணி போடாம வச்சுக்கிடுங்க. சரி, மறுபடியும் உங்கள்கிட்ட நான் அதை தான் சொல்றேன். வந்துட்டு புது பிளாஸ்டரி வந்து ஒட்டியிருக்காங்க. மறுபடியும் கையை வந்து இப்படி வச்சுட்டு வந்திருக்காங்க. இவன் தண்ணி குடிச்சு இப்படி குடிக்கிறேன்ற பேரில் எல்லாத்தையும் இங்கே ஊற்றி அது வந்து பிரிஞ்சிட்டு வந்துருச்சு. தண்ணியில் ஊற்றி குளிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி சத்தம்லாம் திட்டுனாங்க. திட்டினாங்க தானே. மறுபடியும் ஒழுங்காக வரலைன்னா ஊசி போட சொல்லிடுவேன் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 5 days வந்து கழித்து வர சொல்லியிருக்காங்க. சரி வாங்க போகலாம். நம்ம அப்படியே நம்ம வந்து மட்டன் உங்களை தான் எடுக்கிறேன். இந்த மட்டன் வாங்கலாம், தரணீஸ்க்கு எதுவும் எலும்பு வாங்கி சூப் வைக்கலாம் அப்படின்னு. அதான் எங்கள் அத்தை வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க அத்தை? பாருங்க, அவரெல்லாம் எடுத்து போடணுமா? பார்த்துக்காங்க. இவங்கள்ட்ட தான் வாங்கின கறியாதான். ஆட்டுத்தலையெல்லாம் இங்கே இருக்கு. ஆட்டுத்தலை இருக்கு, அங்கே கறி இருக்கு, இந்த பக்கம் மீனெல்லாம் இருக்கு. தரணீஸ் அத்தையோட நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்காக கொஞ்சோண்டு தியாவும் கறின்ட்டே இருந்தா. அதனால 2 பேத்துக்கும்
மட்டன் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கோம். தியா எங்கே போகிற? இங்கே வந்து நில்லுவா. வாயிலேருந்து கையேடு. ஏதாவது வாங்கணும். இப்போ தானே சம்சா சாப்பிட்டேன். வா போய் வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிடலாம். இப்போ நாங்கள் பஸ்ஸு வந்துடுச்சு. இப்போ இந்த பஸ்ஸில் ஏறி பஸ் ஸ்டாண்டு இறங்க போகிறோம். வா பாப்பா, கையை பிடி பாப்பா. எங்கே பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை பாப்பா. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. ஒரு மண்ணா அப்புறம் உள்ளே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அவளை ஏற்றி விடுங்க, இவளை ஏற்றி விடுங்க உள்ள. ஏறி உள்ளே போமா. ஏறு. தலையிலேருந்து கையை பிடிச்சிக்கோ. இப்போ நம்ம வந்து பட்டுக்கோட்டை வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஊருக்கு பஸ் ஏறிப்போம். திருச்சி, தம்பலம், ஆவணம், புதுக்கோட்டை அந்த பஸ்ஸில் ஏறணும். புதுக்கோட்டை பஸ் வந்து ஏறுறோம். மெதுவாக ஏறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு போகிறோம். மறுபடியும் 5 days கழிச்சு வர சொல்லியிருக்கோம். மறுபடியும் 5 days கழிச்சு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாய்.